வணக்கம். இன்றைய வகுப்பில் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்றது யாருங்க? இந்தியாவோட தலைமை வழக்கறிஞரை தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக 16வது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா ஆர் வெங்கடரமணி. இவர் தான் இதுக்கு முன்னாடியும் அட்டார்னி ஜெனரலாக இருந்தார். இப்போ இவரோட டேர்ம் பீரியடை கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபர் 1, 2025, அதாவது இன்றையிலிருந்து இவர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவா பதவி ஏற்கிறாரு. ஆல்ரெடி 2022லேருந்து 2025 வரைக்கும் இவரோட பீரியட் இருந்துச்சு. இப்போ இந்த பீரியடை இன்னும் 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நம்ம நாட்டோட முதல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா எம்சி சிடல்வாட். நம்ம கான்ஸ்டியூஷன்ல அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பத்தி பேசுற ஆர்டிக்கல் என்னன்னா 70. ஓகே, இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்றோம்ல. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறா? பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பிரசிடென்ட்டும் அவரும் யார் அட்வைஸ் மூலமா அப்பாயிண்ட் பண்ணுவாரு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். அதாவது பிரதம அமைச்சர் தலைமை தாங்கியிருக்கிற அமைச்சர் குழு யாரை ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்கள தான் குடியரசுத் தலைவர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சரிங்க, இப்ப அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. அவங்களுக்கான எவ்வளவு வருஷம் டைம் பீரியட், அவங்களுக்குன்னு டென்யூர் இருக்கா? பதவிக்காலம் இவ்வளவுதான், இத்தனை வருஷம் தான் இவங்க இருக்கணும் அப்படின்னு இருக்கான்னு கேட்டா அப்படியெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல எதுவுமே மென்ஷன் ஆகல. கான்ஸ்டியூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளஸர் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் விருப்பப்படும் வரை இவங்க பதவி வகிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம அரசியலமைப்புலயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால அட்டார்னி ஜெனரலுக்குன்னு 2 வருஷ காலம், 3 வருஷ காலம், இல்லைன்னா 5 வருஷ காலம், அவங்களுக்குன்னு பதவி இவ்வளவுதான் டைம் பீரியட் அப்படின்னு அரசியலமைப்புல நமக்கு கொடுக்கல. சிலர் 3 வருஷ காலம் இருக்காங்க, சிலர் 5 வருட காலங்கள் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அட்டார்னி ஜெனரலா இருந்திருக்காரு. சரி, இந்த அட்டார்னி ஜெனரலோட மெயின் வேலை என்னங்க? அவர் தான் நம்ம நாட்டோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். சரி, ஹையஸ்ட் லா, இந்த நம்ம லான்ற வார்த்தையை வச்சு நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. லா மேக்கிங் ப்ராசஸ்ல ஈடுபடுறவர் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டுக்காக சுப்ரீம் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லையும் வாதாடுபவர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு கேஸ் வருது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்றவர் தான் இந்த அட்டார்னி ஜெனரல். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இவரும் பாராளுமன்றங்களில் நடக்கிற கூட்டங்களில் கலந்துப்பாரு. சரி, மேலவையோ கீழவையோ, அதாவது லோக்சபாவோ ராஜ்யசபாவோ ரெண்டுத்துலையுமே இவர் கலந்துக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அங்க ஓட்டு போடுற அதிகாரத்தை தவிர இவருக்கு அங்க கலந்துக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. சரி, நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரை சொல்றாங்க? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். அவங்களோட அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவையும் சேர்த்து தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன? ஒன்றிய நிர்வாகிகள். அந்த ஒன்றிய நிர்வாகிகளில் ஒரு ஆள் தான் நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரி, நம்ம பிரைம் மினிஸ்டரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதுபடி தான் நம்ம பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்றதுக்கான தகுதி உடையவங்கன்னு கொடுத்துருவாங்களா? கிடையாது. யாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு தகுதி இருக்காங்களோ அவங்கள தான் இந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட், அவங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். செகண்டு, அவங்க ஹை கோர்ட்ல 5 வருஷ காலங்கள் ஜட்ஜாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹை கோர்ட்டில் 10 வருட காலம் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். தேர்டு, எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு பிரசிடென்ட் ஒப்பீனியன் கொடுத்துருந்துருக்கணும். இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள இந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். சரி, நம்ம கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பார், ஹை கோர்ட்டில் இருப்பார். அதனால் இவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் சர்வெண்ட்ன்ற கேட்டகரிக்கு கீழே வரமாட்டார். அதனால் கவர்மெண்ட் கேசஸையும் தாண்டி ப்ரைவேட் கேஸையும் எடுத்து இவர் நடத்தலாம். ஓகே, அட்டார்னி ஜெனரல்னா
யாருன்னு பார்த்தாச்சு. இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். யார் ரிமூவ் பண்ணுவாங்க? கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ப்ளெஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவி வகிக்கலாம். இவருக்கான பதவி காலமும் கான்ஸ்டியூஷனில் ஃபிக்ஸ் பண்ணல. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இவரும் ஒரு ஆளு. பார்லிமெண்ட்ல நடக்கிற கூட்டங்கள்ல இவர் கலந்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் கவர்மெண்ட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவாரு. ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் தி கண்ட்ரி. இவர் எத்தனாவது அட்டார்னி ஜெனரல்? 16வது அட்டார்னி ஜெனரல். ஆல்ரெடி இவர் தான் இருந்திருக்காரு. இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது? அட்டார்னி ஜெனரலுக்கு அப்பாயின்மெண்ட் உண்டு. ஒரு சில போஸ்டிங்க்கெலாம் நம்ம நாட்டில் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஸோ இவங்க எலிஜிபிள் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அட்டார்னி ஜெனரல் பதவி எலிஜிபிள், அதாவது திரும்பி அவங்களே பதவி வகிக்கிறது தான். இவங்களுக்கான ஆர்டிக்கல்லாம் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 76ன்றது அட்டார்னி ஜெனரல் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை பற்றி பேசுறது. ஆர்டிக்கல் 88ன்றது பார்லிமெண்ட்ல இவங்க கலந்துக்கிற அதிகாரத்தை பற்றி பேசுறது. ஆர்டிக்கல் 88. ஆர்டிக்கல் 105ன்றது இவங்களோட பவர், ப்ரிவிலேஜஸ் இதெல்லாம் சொல்கிறது. ஆர்டிக்கல் 105. இந்த 3 ஆர்டிக்கல் அட்டார்னி ஜெனரலோட ரிலேட்டட். ஸோ ஓகே, நாளைக்கு வேறு டாப்பிக்கோட பார்ப்போம்.